பண்ணிருந்தா ஆக நீ ஏன் பேசுற? நீ ஒரு ஒரு புஸ்தகம் நீ ஒரு உங்க ரெண்டு பேரா நீ வாழ்க்கைய நாசமா போச்சு. மோசமே தொட்டு வைக்கிறதா நீ வாழ்க்கைய என்ன சொன்ன? வாசநோய் தொட்டு நோய். நம்மளை பெற்ற அப்பனே மனோட தெரியுமா? யாரு இல்லவா இது உங்க நிக்கிறாரே இவர்தான் நம்ம அப்பா. வாக்களிக்கு அறுவடை இருக்குது புஸ்தகி அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதியே இவர்தான் நம்ம பெற்ற தகப்ப. சொல்லிட்டு வரவில்லை இந்த இளங்கை ஆக இன்னைக்கு நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் நிரந்தரம் நினைச்சு வாய்ப்பு பேசுறீங்க. இப்ப என்னவா செய்ய போற புஸ்தகோடி பெற்ற பொண்ணு இந்த ஒதுக்கி வைக்கிறதா உன்னால தாங்கி முடியுமா? அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுங்களா? நம்ம பெற்ற இந்த தெய்வம் நம்ம எல்லாரும் தனியா ஒரு அனாதையா அதுக்கு அடுத்தது கோயில் பயந்து ஊர்வதுக்கு முன்னாலே நம்மளுக்கு அவமானம் இருக்காங்க. நம்மளை விட்டு ஒதுக்கி வாழ்றாருமா, ஒதுக்கி வாழ்றாரு. நீ இப்படி மாறிட்டேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தேன். மாமனாரே திரும்பிட்டே இருக்கிறாங்க. ஒரே காரணத்துக்காக புகழ்ந்த வீட்டில் இருந்து கொட்டளிச்சு வந்துட்டீங்கப்பா. ஆனா இப்படி அழுகி போட புழுத்து போட என்னை உனக்கு எப்படிப்பா மனசு வந்து அம்மா நீ வச்சிருக்கிற இந்த பாசம் தான்ப்பா உன் புருஷனுக்கு அவன் அப்பா மேல பாசம். அவர் பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டவரப்பா. எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. நீயும் ராஜாவா சந்தோஷமா வாழ்ந்தால அதுவே எனக்கு போதும்பா. அவசியமே இல்லை. அப்பா பாஸ்கால ஒரு கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ராஜா ராஜா மீனா ராஜா மீனா நீங்க ரெண்டு பேரும் ராஜா மீனா
மீனா நீங்க ரெண்டு பேரும் நீங்க 2 பேரும் இணைபிரியாத காதலர்கள், இதே மாதிரி இணைபிரியாத காதலர்களா கணவன் மனைவியா சந்தோஷம் வாழணும்னு அந்த கடவுளுக்கு வேண்டி அந்த கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். நாளைக்கு எல்லாருக்கும் கவிதாக்கு கல்யாணம் அப்படின்னு நல்லபடியா நடத்தி முடிச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். ஒழுங்கு மச்சான், கல்யாணத்தை சிறப்பாக நடத்திடலாம்.